வணக்கம் மக்களை, வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஸோ இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா பார்வதி அண்ட் கமருதீன் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப மெச்சூரிட்டியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பார்வதி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இங்கே பாரு கமருதீன், எங்கள் அம்மா சைடில் வந்து 12 பேர், எங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்க வந்து 12 பேர், எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவங்க வந்து 8 பேர். ஸோ 2 சைடில் இருந்துமே 24/7 வந்து என்னை வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி பார்த்துட்டே இருப்பாங்கன்னு தெரிஞ்சும், நான் ஒரு பொண்ணு வந்து உன்னிட்ட வந்து பழகுறேன் அப்படின்னா அது நீ வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கோ. ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்குது உன் மேலே, அது உண்மையான ஃபீலிங், அதை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பழகிட்டு இருக்கேன், இது பொய்யெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு வந்து பார்வதி வந்து சொன்னாங்க. உண்மையான வார்த்தை தான் இது. அதுக்கப்புறம் வந்து கமருதீன் சொன்னார், அதே மாதிரி தான் எனக்கும் உண்மையான ஒரு ஃபீலிங் இருக்குது. நான் இதுவரை இவ்வளோ நாள் வந்து இந்த மாதிரி யார்ட்டையும் பழகினதே கிடையாது. இவ்வளோ நாள் வந்து நான் வந்து ட்ராவல் பண்ணதே கிடையாது ஒரு பொண்ணு கூட. பட் வந்து உடனே வந்து எனக்கு வந்து ஒரு பிடிச்சிருக்கு. ஆரோராவுக்கு மேலே கூட இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது கிடையாது. 20 பேர் இருந்தாங்க, அப்போ கூட யார் மேலேயுமே இந்த மாதிரி ஃபீலிங் வந்தது கிடையாது. ஏன் வியானா மேலே கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததே கிடையாது. நான் சும்மா தான் சொல்லிகிட்டு இருந்தேன், உங்கள் அம்மாட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஃபீலிங்லாம் வந்ததே கிடையாது. பட் உன் மேலே வந்து எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. இவ்வளோ நாள் எந்த பொண்ணோடையுமே இவ்வளோ நாள் நான் பழகினதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு பொண்ணு வந்து நம்மள்ட்ட வந்து பழகுறாங்க அப்படின்னா, சரி நம்ம வந்து அதை வந்து இது வந்து ஒரு கடவுள் கொடுத்தது போல் இருக்குது, நம்மளுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து பேசுகிறாங்க, நம்ம ஏன் இதை போட்டு சந்தேக பார்வையிலே பார்த்துக்கிட்டு இருக்கணும், நம்மளும் வந்து இங்கே இருக்க உண்மையாக இருந்துட்டு போவோமே அப்படின்னு வந்து கமருதீன் வந்து ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு வந்து அவரே சொல்கிறாரு. ஸோ எனிவே நல்லா தான் இருக்குது, அவங்க பேசுகிறதுலாம் ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்குது. பட்டு அப்பப்போ சின்ன சின்ன சண்டைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது, என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. ஸோ சாண்ட்ரா நேற்று வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க, அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அவன் வந்து உன்னை யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ பார்வதியுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் மைண்டில் தான் இருந்தாங்க. பட்டு யூஸ் பண்ணுறாங்களோ யூஸ் பண்ணலையோ, ஆனால் வந்து இப்போ பேசுகிறது வந்து ரொம்ப உண்மையாக மெச்சூரிட்டியாக இருக்குது. பார்வதி சொன்னதெல்லாம் வீட்டில் எல்லோரும் பார்ப்பாங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.